இந்த டைப்புக்கு. சரி, இதை வச்சு நம்ம மெயினாக இந்த ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா இதை வச்சு இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ரன் பண்ணுறது, ஜென்ரல் ப்ராப்ளமே இதுதான். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா சொல்லிக்கிறாங்க, ஏ கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆஃப் பின்னு சொல்லிக்கிறாங்க. அண்டு என்ன சொல்லிக்கிறாங்க, டி டீட்டா சொல்லிக்கிறாங்க, காஸ் டீட்டா வந்துருக்குது. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், எது வந்தாலும் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், டீட்டா இந்த மாதிரி கான்செப்டாக இஜெட் ஈக்குவல் டு ஐ இ பவர் ஐ டீட்டா. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாமல் லேட்டஸ்ட் டேக். அண்ட் மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 யூனிட் சர்க்கிள். இது ஜென்ரலாகவே எடுத்துக்கணும். இந்த டைப் வந்துட்டாவே நம்ம இந்த ஜென்ரலாகவே நம்ம எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ டி டீட்டாவும் டி டீட்டா ஈக்குவல் டு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸே போட்டு காட்டிட்டேன். அதனால் நான் டேரெக்டாக எழுதுறேன், டி இஜெட் டிவைட் பை ஐ இஜெட். அண்ட் இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு காஸ் டீட்டான்னு வந்துக்குது. காஸ் டீட்டா ஃபார்முலா ஆல்ரெடி நான் எழுதி காட்டிட்டு எப்படி வந்தது, அந்த காஸ் டீட்டா ஃபார்முலா வேணும் இங்கே எழுதி காட்டுங்க, இல்லைன்னா டேரெக்டாக எழுதிங்க, இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை 2 இஜெட். இது எப்படி வந்து ப்ரீவியஸ் வந்து நான் நோட்டில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ இது எல்லா டைமும் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறீங்க. இது எல்லாத்தையும் எங்கே அப்ளை பண்ண போகிறோம், இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 0 to 2 பை வருதுல்ல, அப்போ 0 to 2 பை பதில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to 2 பை 1 டிவைட் பை a plus b cos theta into d theta. அதை வந்து என்ன ஆகும்னா 0 to 2 பைங்கிறது என்னது, 360 டிகிரியோட இருக்குது. அப்போ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அதனால தான் வந்து அவங்க சர்க்கிள் எடுக்கிறாங்க. அப்போ அதை வந்து என்ன சொல்கிறாங்க, சி. சிங்கிறது என்னன்னா, இந்த யூனிட் சர்க்கிள் வருது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். சரி, 1 டிவைட் பை a plus b cos theta. cos theta வேல்யூ என்ன, இது cos theta வேல்யூ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ. அப்போ என்னாச்சு, z ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை 2z. t theta ஓட வேல்யூ இது. அப்போ என்னாச்சு, tz டிவைட் பை iz. tz டிவைட் பை iz. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம அகைன் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி 1 டிவைட் பை, இங்கே பார்த்தீங்கன்னா 2z வந்து எல்சிஎம் டேம். அப்போ 2z வந்து எல்சிஎம் எடுத்துங்க. அப்போ என்ன கிடைக்கும், 2az ப்ளஸ் b இன்ட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் b உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், டிவைட் பை 2z இன்ட்டு dz டிவைட் பை iz. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஜெட்டுங்கிற டேமும் இந்த இஜெட்டுங்கிற டேமும் கட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வர்ற டேமை வந்து நம்ம மேலே கொண்டு போய்க்குங்க. அதாவது இந்த 2ங்கிறது வந்து மேலே போயிடும், இந்த 2ங்கிறது என்ன ஆயிடும், மேலே போயிடும். அப்போ மேலே போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி, ஆக்சுவலாக இந்த 2 மேலே போயிடுமா, அப்போ 2 டிவைடட் பை ஐ இருக்குது, ஐ இன்ட்டு 2az ப்ளஸ் bz ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு dz. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இன்டெக்ரல்னால இந்த 2 இருக்குதுல்ல, 2 டிவைட் பை ஐ, அதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் டைம். அப்போ 2 டிவைட் பை ஐ கான்ஸ்டன்ட் டைம் வெளியே எடுத்தாச்சு. அப்போ என்ன நடக்க போகுது, இங்கே இன்டெக்ரல் ஓவர் சி tz டிவைட் பை bz ஸ்கொயர் ப்ளஸ் 2az ப்ளஸ் b ப்ளஸ் b ப்ளஸ் b. அப்போ இதுலேருந்து இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டுக்கும் காமனாக என்ன எடுக்க போகிறோம்னா, b காமனாக எடுக்க போகிறோம். ஏன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இது. அப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, வேல்யூஸ் வந்து b காமனாக எடுக்கணும். அப்போ b காமனாக எடுத்துட்டா தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா b காமனாக எடுக்கிறீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க, b காமனாக எடுக்கிறீங்க. அப்போ என்ன நடக்குது, 2 டிவைட் பை bi. அப்போ என்னாச்சு, இன்டெக்ரல் ஓவர் சி dz டிவைட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 2a டிவைட் பை b. ஏன்னா இந்த டேர்மில் b இல்லை, அதனால் நான் b போட்டேன், ப்ளஸ் b வந்து காமனாக எடுத்தனால இந்த இடத்துல 1 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட் வந்துருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா, இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு அது இந்த இன்சைட் சர்க்கிள் வருதா அவுட் சைட் சர்க்கிள் வருதா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை ரன் பண்ணணும். இது வரைக்கும் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு, எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கும், இந்த டைப்ல வர எல்லா ப்ராப்ளத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜென்ரல். எப்படியாப்பட்ட ப்ராப்ளம் கொடுத்த வரைக்கும் சரி, இது வரைக்கும் ஜென்ரல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தான், அதுவும் ஜென்ரல் தான். இப்போ இது மாதிரி ஏபிசின்னு வரும்போது எப்படி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். இஜெட் ஈக்குவல் டு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணால் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இது ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ நம்மகிட்ட ஏவோட வேல்யூ என்ன, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 2a டிவைட் பை பி.
அண்ட் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 அகைன் 1. இது எல்லா வேல்யூ இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ண என்ன நடக்கும்? மைனஸ் பி. பி வந்து இந்த வேல்யூ, பியோட வேல்யூ வந்து இது. அப்போ என்னாச்சு? 2a டிவைட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். எகைன் அதே தான், 2a டிவைட் பை பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ac. 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ ஒன்று தான், சியோட வேல்யூ ஒன்று தான். ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 டிவைட் பை 2a. 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக தெரியும் 1ன்னு, அதை அப்ளை பண்ணிடுங்க. இது சிம்பிளிஃபை பண்ணணும். இது பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன ஒன்று? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2a divided by b plus or minus root of 2a whole square. அப்போ 4a square divided by b square minus 4 into 1 into 1 4 divided by 2 into 1 வந்து 2. 2 into 1 2. அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா that is equal to minus 2ab. அப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கிறீங்க. மைனஸ் 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் எல்சிஎம் எடுங்க. அண்ட் ஆல்சோ 4 வெளியே இருக்குது. 4 எடுத்தீங்கன்னா ரூட் 2ன்னு வரும். ஏன்னா இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, வெளியே எடுத்தீங்கன்னா 2ன்னு வரும். அப்போ என்ன நடக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுக்கு பி ஸ்கொயர் இருக்குது. ரூட்டுக்குள்ளே பி ஸ்கொயர் வந்து வெளியே வந்தால் பின்னு இருக்கும். இது வந்து வெளியே பின்னு இருக்கும். அப்போ இதெல்லாம் காமனாக சேர்த்து என்ன எழுதலாம்? 2bன்னு எழுதலாம். அப்போ ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குதுங்க? 2 இருக்குது. ரெண்டுக்கு காமனாக 2 இருக்கனால இந்த 2வும் அந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது? மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 2 கேன்சல் ஆகுதுன்னா பின்னு வரும். அப்போ இதுதான் ரூட். அப்போ இந்த ரூட் வந்து இன்சைட் சர்க்கிளா அவுட் சைட் சர்க்கிளா அப்படின்னு பார்க்க வேணும். அப்போ ஆல்ரெடி ஒரு கிவன் தட் சொல்லிக்கிறோம். இது வந்து டைப் 3 இதோட முடிஞ்சுன்னு பார்த்து இதை டைப் 3 கொண்டு வந்துக்கிறேன். இதை நம்ம மறுபடியும் கூட பார்த்துக்கலாம் டைப் 3. இப்போ இது வந்து இன்சைட் சர்க்கிளா இல்லை அவுட் சைட் சர்க்கிளா நம்ம பார்க்கணும். அப்போ இன்சைட் சர்க்கிளா அவுட் சைட் சர்க்கிளானா நம்ம பொறுமையாக வந்து நம்ம சர்க்கிள் போட்டு ட்ரா பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சர்க்கிள் என்னது யூனிட் சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி நம்ம டிவைன் பண்ணுறது? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரூட் இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துருக்குதுல்ல. அப்போ என்னது? z ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் divided by b, comma z equal to minus a minus root of a square minus b square divided by b. இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. given the ப்ராப்ளத்திலேயே a greater than modulus of b. இந்த கண்டிஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் இன்சைட் சர்க்கிளா அவுட் சைட் சர்க்கிளா ட்ரா பண்ணி நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறீங்க? ஒரு சர்க்கிள், யூனிட் சர்க்கிள் தானே. அப்போ யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அப்போ ஒரு யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. அப்போ யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுங்கிறத நம்ம செக் பண்ணணும். யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பண்ண முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா ஏ வந்து கிரேட்டர் தென் பி தானே. அப்போ சும்மா நான் ரப்புக்கு எடுக்கிறேன். ஏ வந்து 2, பி வந்து கிரேட்டர் தென்னா பி வந்து 1ன்னு எடுத்துட்டேன். ஏ வந்து 2, பி வந்து 1 சும்மா நான் ரப்போ ஒர்க்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா கிரேட்டர் தென் பினால நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. இது மட்டும் தான் எடுக்க வேணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எந்த வேல்யூ வேணால் சப்மிட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு அப்ளை பண்ணுறேன். இன்சைடா அவுட் சைடா, ஏன்னா யூனிட் சர்க்கிளில். அப்போ யூனிட் சர்க்கிள் இது 1, இது பார்த்தீங்கன்னா -1, இது பார்த்தா ஐ, இது பார்த்தா -i. அப்போ இதுக்குள்ளே இன்சைட் இருக்குதா அவுட் சைடு இருக்குதா? ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஆல்பான்னு வச்சுக்கோங்க, இது வந்து பீட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னும் கூட இதாக இருக்கும். நம்ம எது வேணால் வச்சுக்கலாம், நோ யூசஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ a ஈக்குவல் டு 2. அப்போ 2 அப்ளை பண்ண இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் 4 - 1 டிவைடட் பை b. b ஓட வேல்யூ என்ன தெரியும்? ஆட்டோமேட்டிக்காக 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுக்கு போடணும்? நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணிக்கணும்ல. ப்ளஸ் √3 டிவைட் பை 1 தான். அப்போ என்னாச்சு? -2 ப்ளஸ் 1.73. √3 வேல்யூ தெரியும் 1.732. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ண உங்களுக்கு என்ன வருது? -0. something வேல்யூ வரும். -0. something வேல்யூ. சரி, அதே ஒர்க்கு இங்கே பண்ணுங்க. இங்கே என்ன ஆகும்? that is equal to -2 மைனஸ் ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இது வந்து -√3 கிடைக்கும். √3 ப்ளஸ் √3 இப்போ என்ன கிடைக்கும்? -√3 கிடைக்கும். டிவைட் பை 1ன்னா 1 தான் வரும். அப்போ என்னாச்சு? -2 மைனஸ் 1.732ன்னு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்து இது வந்து -3.732ன்னு வருது. ஏன்னா நம்மளோட சர்க்கிள் என்னது? சர்க்கிளோட மேக்ஸிமம் ரேஞ்சே வந்துன்னா 1 அண்ட் -1 தான். அப்போ -3.73ங்கிறது இங்கே இருக்கும். அப்போ அவுட் சைட் சர்க்கிள். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு
இந்த பாயிண்ட் வந்து does not belongs to corresponding circle. அப்ப இந்த பாயிண்ட் என்னது 0 பாயிண்ட் சம்திங். அப்ப 0 பாயிண்ட் சம்திங் இந்த பாயிண்ட் வந்து இன்சைட் சர்க்கிள். இது பெரிய வேல்யூவா இருக்குன்னா நம்ம எழுத முடியாதனால இதை வந்து நான் என்ன நோட் பண்ணிக்கிறேன், ஆல்பா அண்ட் பீட்டான்னு நம்ம ஈஸியா இருக்கிறதுக்காக நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெரிய வேல்யூ இந்த சர்க்கிள்குள்ள எழுத முடியாதனால என்ன பண்ணிக்கிறேன், ஆல்பா பீட்டா நோட் பண்ணிக்கிறேன். அப்ப ஆல்பா இஸ் இன்சைட் சர்க்கிள், பீட்டா இஸ் அவுட் சைட் சர்க்கிள். அப்ப இதுக்கு மட்டும் எந்த வேல்யூ, இந்த வேல்யூக்கு மட்டும் நீங்க வந்து ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போட்டது, இதுக்கு இது எடுத்துறாதீங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு போட்டது அப்படியே எக்ஸாம்பிளாக இருக்கட்டும். இந்த வேலைக்கு மட்டும் நீங்க ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும், இந்த வேலைக்கு நீங்க ரெசிடியூ கண்டுபிடிக்க தேவையில்லை. சரிங்களா? அப்ப நம்ம கையில இருக்கிற இன்டகிரேஷன் யாரு? திரும்ப இன்டகிரேஷனுக்கு போறீங்க. இது வரைக்கும் நார்மலா பண்ணிட்டீங்க. நம்ம கையில இருக்கிற இன்டகிரேஷன் பார்த்தா இவன் தான் நம்மளோட கையில இருக்கிற இன்டகிரேஷன். அந்த இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அந்த இன்டகிரேஷன் திரும்ப நான் எழுதுறேன். நம்மளுக்கு கையில் இருக்குது 2 divided by bi integral over c dz divided by நமக்கு இருக்கிற இன்டகிரேஷன் z ஸ்கொயர் az 2az நினைக்கிறேன் 2az divided by b 2az வருது. ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். எஸ் 2az இருக்குதுங்க. 2az divided by b ப்ளஸ் 1 ஸோ இதை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் ஸ்கொயர்க்குள்ள எழுதிக்கோங்க. 2 divided by bi. இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிறோம். கரெக்டுங்களா? ஆக்சுவலாக ரூட் கண்டுபிடிச்சோம். ரூட் கண்டுபிடிச்சது வந்து ஃபேக்டரைஸ் எப்படி மாற்றுவீங்க? ரூட் கண்டுபிடிச்சதை வந்து ஃபேக்டரைஸாக மாற்றுதுன்னா இந்த டேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேம் இங்கே பண்ணுதுங்க. அது ஆக்சுவலாக இது வந்து ஆல்பா வேல்யூ. அப்போ ஆல்பா வேல்யூ இங்கே வந்துச்சுன்னா இஜெட் மைனஸ் ஆல்பா. அதே இங்கே வந்துச்சுன்னா இந்த வந்துச்சுன்னா இஜெட் மைனஸ் பீட்டா. நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக மாற்றுறதுக்காக. ஏன்னா இவ்வளோ பெரிய டேம் வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதனால நான் என்ன பண்ண போறேன், அவ்வளோ பெரிய டேம் தான், பட் நான் ஆல்பா பீட்டான்னு எடுத்துனா இஜெட் மைனஸ் ஆல்பா இன்ட்டு இஜெட் மைனஸ் பீட்டான்னு நான் எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேம்மா. சரி, இதுக்கப்புறம் என்ன வேணும்? இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் இஜெட். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளுடைய எஃப் ஆஃப் இஜெட். அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ரெசிடியூ கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இன்சைட் சர்க்கிள் ஒன்று இருக்குது, அவுட் சைட் சர்க்கிள் இருக்குது. அப்போ இஜெட் ஈக்குவல் டு ஆல்பாங்கிறது என்னது, பவர் 1. பவர் 1 சிம்பிள் போல். அப்போ சிம்பிள் போல்னால நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிள் போலோட ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெசிடியூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சிம்பிள் போல் அண்ட் இன்சைட் சர்க்கிள், சிம்பிள் போல் அண்ட் இன்சைட் சர்க்கிள், யூனிட் சர்க்கிள். சரி, இப்போ நம்ம பார்க்க போறோம். எஃப் ஆஃப் இஜெட் எடுத்துக்கங்க. ஹியர் எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 divided by இஜெட் மைனஸ் ஆல்பா divided by இஜெட் மைனஸ் பீட்டா. இஜெட் மைனஸ் ஆல்பா divided by இஜெட் மைனஸ் பீட்டா. அப்போ ரெசிடியூ வேணும்ல, ஆல்பா தான் இன்சைட் சர்க்கிள். அப்போ என்னாச்சு, ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் என்ன பாயிண்ட்ல, இஜெட் ஈக்குவல் டு ஆல்பாங்கிற பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக சிம்பிள் போல்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிம்பிள் போல்னா நம்ம ஈஸியான ஃபார்முலா, லிமிட் இஜெட் டென்ஸ் டு ஆல்பா இஜெட் மைனஸ் ஆல்பா இன்ட்டு எஃப் ஆஃப் இஜெட். எஃப் ஆஃப் இஜெட் வேல்யூ இது. அப்போ 1 divided by இஜெட் மைனஸ் ஆல்பா இன்ட்டு இஜெட் மைனஸ் பீட்டா. இப்போ நம்ம ஈஸியான ஒர்க்கு தான். என்ன ஆகும், இஜெட் மைனஸ் ஆல்பாவும் இஜெட் மைனஸ் ஆல்பாவும் கட் ஆயிரும். இஜெட் ரீப்ளேஸ் பை ஆல்பான்னு வரும். அப்போ இஜெட் ரீப்ளேஸ் பை ஆல்பா போட்டால் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு வருது. அப்போ ரெசிடியூ என்ன வரைக்குது, 1 divided by ஆல்பா மைனஸ் பீட்டா. இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். ஆல்பா மைனஸ் பீட்டா வேல்யூ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆல்பா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆல்பாவோட வேல்யூ என்ன, மைனஸ் ஏ பிளஸ் பி plus root of a square minus b square, root of a square minus b square divided by b. and beta value already உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டுக்கு மைனஸ் சைன் வரும். மைனஸ் a minus root of a square minus b square divided by b. இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரெண்டுக்கு மைனஸ் தான் போட போறீங்க. அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா எகைன் என்ன ஆகும், மைனஸ் a plus root of a square minus b square divided by b. மைனஸ் என்னாவும் ப்ளஸ் ஆயிடும். ஏன்னா மைனஸ் பீட்டா தானே. அப்போ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை பி. இங்கே நல்லா பார்த்துங்க, ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டர் பிபி. அதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கட் ஆயிரும். இது ரெண்டு டைம் ரிப்பீட்டட் ஆகுது. அதனால என்ன கிடைக்கும், 2 times of root of a squared minus b squared divided by b வரும். divided by b வரும். இதுதான் வந்து ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. அந்த இடத்துல அப்ளை பண்ண என்ன ஒரு ரெசிடியூவோட வேல்யூ, therefore ரெசிடியூ ஈக்குவல் டு 1 divided by 2 times of root of a squared minus b squared divided by b. ஏன்னா ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். அது எங்கே அப்ளை பண்ணணும், இங்கே அப்ளை பண்ணுறேன்.
அப்போ என்னாச்சு, இந்த b வந்து ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு b டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதுதான் வந்து ரெஸ்டிவ். சரிங்களா? இந்த ரெஸ்டிவ் தூக்கி எங்கே அப்ளை பண்ணணும், இந்த இன்டெக்ரல் இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த இன்டெக்ரலுக்கு அப்ளை பண்ணணும். எவ்வளோ ரெஸ்டிவ் இருக்குது, ஒரே ஒரு ரெஸ்டிவ் தான் இருக்குது. அது மட்டுமா, இது 2πiயோட ஃபார்முலா. அப்போ அந்த 2πi வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ என்னாச்சு, இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜட் இன்ட்டு டிஇஜட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 2πi இன்ட்டு சம் ஆஃப் த ரெஸ்டிவ். அப்போ என்ன ஆகும், தட் இஸ் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு இங்கே என்ன கிடைக்குது, b டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். என்ன ஆகும், 2 கட் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, 5i b டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். பட் நம்மளுக்கு என்ன இருக்குது, முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டேம் அடிஷனலாக இருக்குது. இந்த டேம் அடிஷனலாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்துடும். அப்போ என்னாச்சு, 2 டிவைடட் பை bi integral over c f of z into dz equal to வர ஆன்சர் என்ன பண்ண போறீங்க, 2 divided by bi into இதனோட ஆன்சர் 5ib divided by root of a square minus b square. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, b கேன்சல் ஆயிடும், i கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளோட ரிசல்ட் என்ன, 2π divided by root of a square minus b square. இதுதான் நம்மளோட ரிசல்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும், இங்கே வர டைப் ஆஃப் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 17 மினிட்ஸ் ஆயிருக்குது.